அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோசியா. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம். ஒரு ஜாதகருக்கு வருமானம் நல்லா வந்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, எந்த தடைகளும் இல்லாமல் வருமானம் வர்றதுக்கு 2ஆம் இடம், 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம். இந்த 3 இடமும் வலுவாக இருக்கும்போது வருமானம் வருவதில் எந்த தடைகளும் இருப்பதில்லை. நெக்ஸ்ட்டு வீட்டில் நம்ம என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்கிறது நமக்கு தடை இல்லாமல் வருமானத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தினமும் 2 வேளையும் நெய் தீபம், மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்த ஒரு செயல். அதே போல் மகாலட்சுமிக்கு கல் உப்பில் தீபம் ஏற்றணும். இதுவும் உங்களுக்கு வருமானம், நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. வீட்டில் நம்ம பொதுவாக வீடு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை டயத்தில் க்ளீன் பண்ணுவோம். அதுபோல் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் க்ளீன் பண்ணாமல் அதற்கு முன்னாலே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை நாட்கள்லையும் 6 மணிக்கு மேலே க்ளீன் பண்ணாமல் 6 மணிக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்த க்ளீன் பண்ணக்கூடிய தண்ணியில் கல்லுப்பு, லெமன் பயன்படுத்துங்க, மஞ்சள் தூள் பயன்படுத்துங்க. இது க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் பன்னீர் தொலைச்சி விடுங்க. எப்போவுமே வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் வீடு எப்போவுமே ஒரு மங்களகரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வாசனையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தினமும் ஒரு சாம்பிராணி போடுறது ரொம்ப நல்லது. தீபம் ஏற்றும் போது வத்தி நல்ல வாசனையாக இருக்கிற மாதிரி பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வாங்கிட்டு பூஜை அறையில் வைக்க பழகுங்க. நம்ம காசு வைக்கக்கூடிய இடங்களில் மல்லிகைப்பூ சேர்த்து வைங்க. அது காஞ்சதுக்கப்புறம் எடுத்து போட்டு புதுசாக மல்லிகைப்பூ வைங்க. இது வருமானத்தை உங்களுக்கு நிறைய கொடுக்கும். தடையில்லாத வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும். நன்றி, வணக்கம்.